மலேசியாவில் நடந்த ஒரு கூட்டத்திற்கு கிளம்ப தயாராகிக் கொண்டிருந்தார் நடிகவேல் எம்.ஆர்.ராதா. அந்த கூட்டத்தில் எம்.ஜி.ஆர். ரசிகர்கள் உங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறார்கள் என விழா ஏற்பாட்டர்கள் சொல்ல, எதையும் அலட்டிக் கொள்ளாமல் கூட்டத்தில் பேசினார் ராதா. எம்.ஜி.ஆரை சுட்டுட்டேன்னு ஆளாளுக்கு கோஷம் போடுறாங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். நானும் எம்.ஜி.ஆரும் 50 வருஷமா நண்பர்களா இருக்கோம். எங்களுக்குள்ள சின்ன கோபம், செல்லமா சண்டை போட்டுட்டோம். அந்த சமயத்துல கம்பு இருந்திருந்தா கம்பு சண்டை போட்டிருப்போம். துப்பாக்கி தான் இருந்துச்சு, சுட்டுக்கிட்டோம். இந்தியாவையே உலுக்கிய ஒரு வழக்கை கூட மிக சாதாரணமாக கடந்து போனார் எம்.ஆர். ராதா. எம்.ஜி.ஆர். துப்பாக்கிகள் சுடப்பட்டு பல ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆனால் இன்றளவும் எம்.ஆர். ராதா நடத்திய துப்பாக்கிச் சூட்டின் பரபரப்பு அவ்வளவு எளிதில் அடங்கிவிடவில்லை. என்ன நோக்கத்திற்காக ராதா துப்பாக்கியை தூக்கினார் என்ற கேள்விக்கு பதிலை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் சாதாரண மக்களிடம் மேலோங்கியே இருக்கிறது. 1967ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி மாலை 5 மணிக்கு எம்.ஜி.ஆர். வீட்டில் துப்பாக்கிச் சூடு நடந்தது. தான் கொண்டு போயிருந்த துப்பாக்கியில் 3 தோட்டாக்களை மட்டுமே நிரப்பியிருந்தார் ராதா. எம்.ஜி.ஆரை நோக்கி துப்பாக்கியின் விசை அழுத்தப்பட்ட எம்.ஜி.ஆரின் இடது காதை ஒட்டி துப்பாக்கி ரவை துளைத்து கொண்டு போனது. பிறகு அதே துப்பாக்கியால் தனது நெற்றிப் பொட்டிலும் தோளிலும் 2 குண்டுகள் பாய இரத்த வெள்ளத்திலும் மிதந்தார் எம்.ஆர். ராதா. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இருவரும் உயிர் பிழைத்துக் கொண்டனர். என் முகத்துக்கு நேராக குண்டு பாய்ந்து வந்தது. நான் எப்படி பிழைத்தேன் என தடயவியல் நிபுணர் சந்திரசேகரிடம் ஆச்சரியத்தோடு கேட்டார் எம்.ஜி.ஆர். ராதா பயன்படுத்திய ரவைகளை தீவிரமாக ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார் சந்திரசேகரன். அந்த துப்பாக்கி ரவைகள் 15 வருடங்களுக்கு முன்பு வாங்கப்பட்டவை. அவற்றை ஒரு டப்பாவில் போட்டு அடிக்கடி பயன்படுத்தும் மேசை டிராயரில் வைத்திருந்தார். டிராயரில் இருந்த துப்பாக்கி ரவைகள் ஒன்றுக்கொன்று உருண்டு தேய்ந்ததால் ரவையின் மேல் பிணைக்கப்பட்டுள்ள கேட்ரிட்ஜ் கேஸின் பிடிமானம் தளர்ந்து போய்விட்டது. அதனால் தான் 2 பேரின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படவில்லை என விளக்கினார். துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கு என்னவெல்லாம் காரணம் என அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெளிவாக எடுத்து வைத்தது. எம்.ஆர். ராதாவின் வக்கீலாக என்.டி. வானமலை ஆஜரானார். ராதாவுக்கு எம்.ஜி.ஆருக்கும் இடையே நீண்ட நாட்களாக இருந்து வரும் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டது. தொழிலாளி திரைப்பட ஷூட்டிங்கின் போது எம்.ஜி.ஆர். எம்.ஆர். ராதா சம்பந்தப்பட்ட ஒரு காட்சியில் எம்.ஜி.ஆர். இந்த பஸ் இனி தொழிலாளர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் என பேச வேண்டும். இந்த பஸ் தான் இனி தொழிலாளர்களின் உதயசூரியன் என மாற்றிச் சொன்னார் எம்.ஜி.ஆர். இதனால் கடுப்பான எம்.ஆர். ராதா, சினிமாவுக்குள்ள உன் கட்சி சின்னத்தை கொண்டு வராதே, வெளியே போய் மேடை போட்டு பேசு என சண்டை போட்டிருக்கிறார். இதனால் கோபமான எம்.ஜி.ஆர். படப்பிடிப்பை நிறுத்த தயாரிப்பாளர் சின்னப்பாதேவர் வந்து சமாதானப்படுத்தினார். இறுதியில் குறிப்பிட்ட அந்த காட்சியில் நம்பிக்கை நட்சத்திரம் என்று பேச வைத்தார் சின்னப்பா. இது தவிர காமராசரை கொல்ல சதி செய்யப்படுவதாகவும் ராதா எழுதிய ஒரு கட்டுரை எம்.ஜி.ஆரை மிகுந்த வேதனைக்கு உள்ளாகியிருந்தது. வழக்கு விசாரணையில் எம்.ஆர். ராதாவை வளரவிடாமல் சினிமா வாய்ப்புகளை எம்.ஜி.ஆர். கெடுத்தார் என்றெல்லாம் காரணம் சொல்லப்பட்டது. எம்.ஜி.ஆரும் அவருடைய துப்பாக்கியால் என்னை நோக்கி சுட்டார் என ராதா தரப்பில் சொல்லப்பட்டு அதை முறியடித்தது தடயவியல் துறை. கே.சி.பி. கோபாலகிருஷ்ணன், பி. சந்திரசேகரன் மற்றும் துப்பாக்கி நிபுணர் ஏ.வி. சுப்பிரமணியம் ஆகியோர் அடங்கிய குழு வெடிக்கப்பட்ட 3 குண்டுகளும் ராதாவின் துப்பாக்கியிலிருந்து மட்டுமே வெளியேறியது என நிரூபித்தனர். இந்த சம்பவம் நடந்தபோது கண்ணால் பார்த்த ஒரே சாட்சி தயாரிப்பாளர் வாசு மட்டும்தான். அவர் தன்னுடைய சாட்சியத்தில் எம்.ஜி.ஆரை சுட்டுவிட்டு அதே துப்பாக்கியால் 2 முறை தன்னை சுட்டுக் கொண்டார் ராதா என வாக்குமூலம் கொடுத்தார். எம்.ஜி.ஆர். செல்வாக்கு மிக்கவர் என்பதால் வாசுவை மிரட்டி பொய் சொல்ல வைக்கின்றனர் என ராதா தரப்பில் வாதம் செய்தாலும் முடிவில் சிறை தண்டனைக்கு ஆளானார் எம்.ஆர். ராதா. நீதிமன்றத்தில் வாதம் நடந்தபோது பல சுவராசிய சம்பவங்களும் நடந்தன. எம்.ஆர். ராதா லைசன்ஸ் பற்றி தெரிவோம். இல்லாத துப்பாக்கியால் சுட்டார் என அரசு தரப்பு வக்கீல் குற்றம் சாட்டிக் கொண்டே போக, ஒரு கட்டத்தில் கடுப்பான ராதா, யுவர் ஆனர், வழக்கில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கியால் ராதா சுட்டார் என அரசு தரப்பு வக்கீல் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். துப்பாக்கியால் சுட்டதில் நானும் சாகவில்லை,
ராமச்சந்திரனும் சாகவில்லை. யாரையும் கொல்லாத ஒரு துப்பாக்கிக்கு லைசென்ஸ் தேவையா என கேட்க அதிர்ந்தது நீதிமன்றம். துப்பாக்கி சூடு வழக்கு மிக விரைவாக நடந்தது. அதே ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதியன்று நீதிபதி லட்சுமணன் தீர்ப்பை வாசித்தார். அரசியல் மின் விரோதம் காரணமாக ராதா தன் துப்பாக்கியால் எம்ஜிஆரை சுட்டார். பிறகு தன்னைத்தானே 2 முறை சுட்டுக் கொண்டார். இதை அரசு தரப்பு ஆதாரபூர்வமாக நிரூபித்துள்ளது என கூறி ராதாவுக்கு 7 ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை வழங்கப்பட்டது. தீர்ப்பை எதிர்த்து ராதா உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் செய்தார். மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்தார். அங்கே தண்டனை காலம் 5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. சிறையில் அவருடைய நன்னடத்தை காரணமாக 4 ஆண்டுகள் 4 மாதங்களில் அவர் விடுதலையானார். தண்டனை காலத்தில் அவரது சிறை கொட்டடியில் வெளிநாட்டு கைதி ஒருவன் தங்கியிருந்தார். அந்த கைதிக்கு ராதா சமைத்து போட்ட கேசரியும் சாம்பாரும் ரொம்பவே வெடித்து போய்விட்டது. ஒரு பேச்சு வாக்கில் ஒன்றை கேட்டார் ராதா. ஏயா வெள்ளக்காரா, உங்க ஊரில் எப்படி 30 வருஷமா வக்கீல இருக்கிறவங்க தான் ஜட்ஜா வருவாரா என கேட்க, அந்த வெளிநாட்டு கைதியும் ஆமாம், எங்கள் ஊரிலும் அதே வழக்கம்தான் என சொல்ல பலமாக சிரித்த ராதா, அதெப்படியா 30 வருஷம் பொய்ய மட்டுமே வாழ்க்கையா வச்சுக்கிட்டு வாதாடி சம்பாதிக்கிற ஒருத்தர் ஜட்ஜா வந்து உட்கார்ந்ததும் மை லார்ட்னு சொல்றமே, இந்த அநியாயம் வேறெங்காவது நடக்குமா என கேட்க வெளிநாட்டு கைதி யோசனையில் ஆழ்ந்தாராம். அதுதான் எம்.ஆர். ராதா. துப்பாக்கி சூடு வழக்கில் இருந்து வெளியே வந்துவிட்டாலும் 1975 இந்திரா காந்தி அரசின் நெருக்கடி நிலை அறிவிப்பின் போது மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் எம்.ஆர். ராதா. திராவிடர் கழகத்துடன் தொடர்பில்லை என எழுதி தந்தால் விடுதலை செய்வதாக கூறியும் நிபந்தனை ஏற்க மறுத்து 11 மாதங்கள் சிறையில் இருந்தார் எம்.ஆர். ராதா. கடைசி வரை எந்த பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளாமல் இருந்த எம்ஜிஆரும் ராதாவும் சந்தித்துக் கொண்டது எங்கே தெரியுமா? பெரியாரின் இறப்பின் போதுதான். அப்போது கூட உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்களை நம்ப வேண்டாம் என ராதா கூறியதாகவும் ஒரு செய்தி இப்பொழுதும் உண்டு. அதன்பின் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் வெற்றிகரமாக நாடகம் நடத்திவிட்டு மஞ்சளி காமாலை நோய் ஏற்பட்டதை அடுத்து திருச்சி திரும்பினார். 1979ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி இறந்தார். அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள முன்வந்தாலும் எம்.ஆர். ராதாவின் குடும்பத்தினர் மறுத்துவிட்டனர். அரசு மரியாதையும் ஏற்றுக்கொள்ள தயங்கியும் மறுத்துவிட்டனர்.